Hi everyone, welcome to Navina's Tiny Tips. இன்றைக்கு வீடியோவில் வந்து நாங்கள் ஈஸியாக வீட்டில் ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக மீட்டில் மட்டனில் வந்து பீஃபை விட அந்த மொச்சை வாசம் கொஞ்சம் கூடவே இருக்கும். ஸோ அதை குறைக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள், உப்பு, தண்ணி ஊற்றி நான் இந்த ஆட்டுக்காலை கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன். அண்ட் மீன்வாயில் நாங்கள் இதுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த சூப்புக்கு வந்து நான் கொஞ்சம் கூட வெஜிடபிள்ஸ் எடுத்திருந்தேன். ஏன்னா வழமையாக சூப்புக்கு நாங்கள் அவ்வளோவா வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதில்ல. பட் இதில் வந்து அந்த ஆட்டோட வாசம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறபடியால் நான் கூடவே வெஜிடபிள்ஸ் அண்ட் மெயினாக இது நல்லாவே சின்னதாக நான் கட் பண்ணி எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி எடுத்த வெஜிடபிள்ஸ் என்னென்னா கேரட், ரெடிஷ், பீன்ஸ், டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக். ஸோ இதில் அளவெல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அப்படி ஸ்பெசிஃபிக்காக இந்த அளவு அப்படின்ற ஒன்றும் இல்லை. ஜிஞ்சர் கார்லிக் நீங்கள் கூடயே சேர்க்குற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் சூப்பில். அண்டு சூப்பில் வளமையாக நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே பெருசாக தான் கட் பண்ணி போடுவோம். அதில் முக்கால்வாசி நாங்கள் சாப்பிட்றதே இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணக்குள்ள நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு என்கரேஜாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து உங்களுக்கு சூப்புக்கு போகும். ஸோ ப்ளீஸ் டூ ட்ரை டு கட் யுவர் வெஜிடபிள்ஸ் ஸ்மாலர் தென் யூஸ்வல். ஸோ அவ்வளோதான், உங்களோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடியானதும் நீங்கள் உங்களோட சூப்பை செய்ய தொடங்கலும். அண்ட் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு தண்ணியை ஊற்றி வேக வைக்கிறது தான். அண்ட் வளமையாக சூப் வந்து எல்லாருமே ப்ரெஷர் குக்கர்லேயோ இல்லாட்டி விறகு அடுப்புலையோ அந்த மாதிரி தான் வச்சு அதை வேக வைக்கிறது. பட் நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் குக்கருக்கு பயம். ஸோ நான் சாதாரண அடுப்பில் என்னோட சாதாரண பாட்டில் தான் அதை வேக வைக்க போகிறேன். இதுக்கு எனக்கு ஒரு 3 to 3.5 hours நான் இதை லோ ஃப்ளேமில் வச்சேனேன்டா எனக்கு இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு என்னென்ன ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் போட்டுன்னு காட்டுறேன். கொஞ்சம் வெந்தயம் அண்ட் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள், 1 டீஸ்பூன் அளவு கொரியண்டர், 1/2 டீஸ்பூன் அளவு கியூமன் சீரகத்தூள் அண்ட் 2 டீஸ்பூன் அளவு பெப்பர். அண்ட் இதில் ஒரு கொஞ்சம் முழுசாக இருக்கிற மிளகும் நான் போட்டிருக்கிறேன். அதோட ஒரு வெஜிடபிள் ஸ்டாக், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் நான் 6 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறேன். ஸோ என்னோட டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. அண்ட் இந்த சூப்புக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் என்னென்னா ஸ்ரீலங்காவோட ரோஸ் பான். அதுவும் ஈவினிங்லலாம் ஸ்ரீலங்காவில் சுட பேக்கரில் இருந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் பான்லாம் கொண்டு வந்து இந்த சூப் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா
that's it. உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ரோஸ்ட் பான் எனக்கு ஸ்ரீலங்கன் ரோஸ்ட் பான் கிடைக்காதபடியால் நான் இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டை தான் எடுத்திருக்கிறேன். அண்ட் இது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் அந்த ரோஸ்ட் பான் மாதிரி கிறிஸ்பியாக அந்த டேஸ்ட்டும் ஓரளவுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இப்போ எங்கள் சூப்பர் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. அண்ட் பாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நவீனாஸ் டைம் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். I'll catch you all next time.